அப்போ சார்கிட்ட என்னன்னா நான் க்ரியேட்டிவாக நிறையா சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு இது பண்ணும்போது சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்தியன் கதையை நீயா இருந்தால் எப்படி பண்ணுவேன்? அப்போ மறுநாள் காலையில் நான் போய் இந்த கதையை சொல்கிறேன் சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே எம்ஆர்எஃப் ஃபைட்டில் தான் சார் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு அது ஒரு பெரிய வினோதமான அனுபவம் என்னன்னா, நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அங்கே அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெவியான ஷூட்டிங் என்னன்னா, இருந்து விலகிடலாங்க மேற்கொண்டு அதில் வந்துருச்சு எனக்கு. Chai with Chitra. ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அப்போ ரொம்ப பழக்கம் சார். அவருடைய நட்பு தனி கதை அது. அவர் என்னை பற்றி அடிக்கடி சொல்லுவார் அவர்கிட்ட. அப்போ அவங்க இந்த காதலெல்லாம் முடிஞ்ச நேரத்தில் மீட் பண்ணுவாங்க. நான் ரிப்போர்ட்டர் அப்போல்லாம் ரொம்ப கம்மியான ரிப்போர்ட்டர் தான் சார், ரொம்ப ரிப்போர்ட்டர்லாம் கிடையாது. ஆமாம். அப்போ என்னை பற்றி டாக்லாம் வரும்போது நான் நல்லா பெருமையாக சொல்லுவார். சாருக்கு ஒரு நாள் என்னன்னா, அப்போ ரஹ்மான்ல குட் புக்கில் இருக்காரு, அவங்கள மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ரொம்ப அன்பாக இருப்பார். ரஹ்மான் சார் நிறைய வாட்டி சொல்லுவார். அப்போ ஒரு வாட்டி சொன்னார், நான் சங்கர் கிட்ட உன்னை பற்றி நல்லா சொல்லி வச்சிருக்கியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு நாள் என் வாழ்க்கையில் மாற்றிச்சு சார். ஒரு நாள் எப்படி மாற்றிச்சுன்னா, நான் ஆனந்தவனில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் அனிமேஷன் கோர்ஸ் படித்தேன் சார். வெக்டார் இன்ஸ்டியூட்னு பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க சார். முன்னாடி 2D 3D அனிமேஷன் அப்படியே எடுப்பாங்க. ஆமாம். நான் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி படித்தேன் சார். அங்கே 1 இயர் கோர்ஸ் மாதிரி படித்தேன். என்னோட கூட படித்தவரில் ஒருத்தர் யாருன்னா, மௌனகுரு டைரக்டர் சாந்தகுமார் ஒருத்தர். அப்போ ஒரு நாள் அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு கார் வந்து அப்படி அங்கே நேரம் வந்து என்னை பார்த்துட்டு நேரம் வருது சார். வந்து அதில் அப்படி வந்து நிப்பாட்டி ஒருத்தர் இறங்குறாரு. யாருன்னா சங்கர் சார். ஏன் கோச்சிமீன் என்ன எங்கே இருக்க அப்படின்ட்டு டக்குனு என் நோட்டில் பிடிங்கி பார்த்தார் சார். கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட நோட்னு என்ன இது அப்படின்னாரு. இல்லை சார் நான் கிராஃபிக்ஸ் படிக்கிறேன்னு. காலைல 7-8 மணி இருக்கும். அப்போ ஆனந்தவனில் விட்டீங்களான்னு கேட்டார். இல்லை சார் நான் ஒர்க் பண்ணிகிட்டே அதை படிக்கிறேன் சார். லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. சரி வாங்க போவேன்னு கையை பிடிச்சி கூட்டு போகிறார் சார். நான் சினிமாவில் ப்ரொடக்ஷன் சாப்பாடு அன்றைக்கி தான் சார் சாப்பிட்டேன். அக்கடா பாட்டு எடுத்தாங்க சார். இதை இந்தியன்னு ஒரு படம் பண்ணுறேன். இந்த படத்துக்கு வந்து செட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணாருன்னா, அங்கே சாப்பிட வச்சுட்டு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ரொம்ப இதாகிட்டார். நான் ரிப்போர்ட்டரில் மைண்டில் தான் இருக்கோம் நம்ம. இப்போ ரொம்ப ரகமான சார்லாம் உங்களை பற்றி நல்லா சொல்லுவார் அப்படிலாம் சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் சினிமாவுக்கு வரக்கூடாதுங்க மாதிரி ஒரு டாக் வந்தது சார். இதுக்கு முன்னாடி என்னன்னா, ராஜீவ் மேனன் சட்டன் நான் ட்ரை பண்ணேன் சார். அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக அவர் பார்த்தா தமிழ் ரைட்டிங் நல்லா இருக்குப்பா, நான் இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட் தான் எடுப்பேன், சினிமாட்டோகிராஃபி மாதிரி பேஸில் போகிறதுனால உடனே நீ அசிஸ்டன்ட் டேரக்டராக நல்லா வரலான்னு எனக்கு கைட் பண்ணார். நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு இவர் ரெஃபர் பண்ணாருன்னா எனக்கு பழகிற உன்னிகிருஷ்ணன் சார் தான் ரெஃபர் பண்ணார். ரொம்ப பழக்கம் எனக்கு அவர். அப்போ நான் சார் 3 மாதம் கழிச்சு வந்து பாருங்கள், அந்த நேரத்தில் வேணா நான் தேவையான கூப்பிட்றேன், நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் உங்களுக்கு கரெக்ட் என்னை விட அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாரு. அப்போ இந்த ப்ராசஸ் போகிற நேரத்தில் சாரை மீட் பண்ணுறேன். என் வாழ்க்கை மாறுது சார். அப்போ சார்கிட்ட என்னன்னா, நான் க்ரியேட்டிவாக நிறையா சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு இது பண்ணும்போது சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்தியன் கதையை நீயா இருந்தால் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு. இந்தியன் தாத்தாவை பற்றி சொல்லாமல் நாகேஷ்னு சொன்னார். நாகேஷ் அவர் கமலஹாசன் மாதிரி ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டரையும் அவர் சொல்கிறாரு. வேறு வேறு பேரில் சொல்கிறாரு. இதுக்கு ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ மறுநாள் காலையில் நான் போய் இந்த கதையை சொல்கிறேன் சார். அவருக்கு பிடிச்சது. அது எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லை, அவருக்கு எதோ பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவருக்கு ஏதோ அவர் மைண்டில் ஏறிடுச்சு அது சொல்லிட்டு. அந்த நேரத்தில் என்னென்னா, அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல ஏற்பட்டது. அப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ஒத்துக்கல சார். நீங்கள் கேட்டிங்கல்ல, நீங்கள் பத்திரிக்கையில் ஒட்டி ஒத்துக்கிட்டாங்க, பத்திரிக்கை கூட ஒத்துக்கிட்டாங்க, சினிமாவில் ஒத்துக்கல சார். வீட்டில் எங்கள் அம்மா அப்பா யாருமே ஒத்துக்கல. அப்பா கூட விட்டார் கிட்டத்தட்ட. அம்மா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இல்லை நீ படித்து பெரிய ஆளாக நினச்சேன், இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், அப்படி ஆகணும்னு நினச்சேன், பத்திரிக்கை துறைக்கு போனதே பெரிய விஷயம் இல்லையே, அதெல்லாம் கௌரவமாக இருக்கும், சினிமாவில் என்ன இது அதெல்லாம் நமக்கு தெரியாத ஃபீல்டு, அது வெற்றி தோல்வியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லேண்ட் என்ன சங்கர் சாரை ஃபோனில் பேச வச்சேன் சார். அப்போ சார் சொன்னார், இல்லைம்மா சினிமா முந்தி வேறு இப்போ வேறு நிறைய அம்மாட்ட பேசுகிறேன் அருமை லேண்டில் இல்லை அப்படின்னோடனே எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. சார் பேசின வச்சு இன்றைக்கி வரைக்கும் அம்மா கிட்ட நட்பில் இருக்கார் சார். எங்கள் அம்மா மேலே ரொம்ப பிரத்யேகமான அனுபவம் வச்சிருக்காரு. அம்மா எப்படி நடக்கணும்னு சொல்லுவார். குச்சி வச்சுக்கோங்க, அது மாதிரி அந்த இப்படிலாம் பார்த்து போகணும்னு சொல்லி ஒரு அவங்க அம்மா மாதிரி பேசுவார் சார். அதே மாதிரி சாருடைய ஒய்ஃபும் பேசுவாங்க அம்மா கிட்ட. அவங்க ஈஸ்வரி அக்கா, அவங்களும் ரொம்ப நிகழ்ச்சியான, அது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டாங்க சார். அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது. அது சார் அதை எப்பயுமே எல்லார்ட்டையும் அப்படி பழகுவார். எல்லா ஸ்டண்டர்ட்லையும் அப்படி தான் பழகுவார், என்கிட்ட மட்டும் இல்லை. அப்போ எனக்கு வந்து சார் வந்து என்னென்னா, அப்படி சொன்ன உடனே நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்தியனில் ஜாயின் பண்ணிட்டேன் சார். விகடனில் லெட்டர் எழுதி கொடுத்தே வந்துட்டேன். விகடனில் மதன் சார்லாம் திட்டுறாரு. எல்லாருமே ராவ் சார்லாம் கோவமாகிடுச்சு நம்மளை. நம்ம இமீடியேட்டை போனோடனே அவர் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல. பாலசுப்ரமணியம் சார், என்னப்பா நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ நம்மளுடைய சொத்து மாதிரி நீ போகிற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு நீ நல்லா எழுதிட்டு இருக்க, நீ நான் வளரக்கூடிய ஆள், எனக்கு விடவே மனசு இல்லைன்னு கத்துனார் சார். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ திருப்பி கூப்பிட்டு இல்லை உன் ஆசை வந்துடுச்சு, நீ போயிட்டு வா, எனி டைம் நீ வரலாங்க, பிடிக்கலன்னா கூட நீ வரலாங்க இருந்து, எனக்கு உன்னை விட மனசு இல்லை, இது வந்து உன் வாழ்க்கைங்கிறது வேறு, எனக்கு விட மனசு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேறு எல்லாருக்குமே ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி இருந்தேன் சார். எல்லாருக்குமே ஒரு அன்பாக இருந்தோம். அப்போ சார்ட்ட ஜாயின் பண்ணேன். போனால் எனக்கு அதிர்ச்சியான விஷயம் சார், நான் எடுத்த உடனே டிஸ்கஷன்லாம் ஜாயின் பண்ணல.
ஷூட்டிங் ஆரம்பித்து அக்கடா பாட்டெலாம் போயிட்டு முடிஞ்சிருச்சு. ஆர்டிஓ ஆஃபீஸிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி லெவலில் போயிட்டு இருக்கு சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எம்ஆர்எஃப் ஃபைட்டில் தான் சார் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு அது ஒரு பெரிய வினோதமான அனுபவம் என்னன்னா, எம்ஆர்எஃப் ஃபைட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டான கஷ்டமான ஷூட்டிங்கே தான். ஒரு பீக் ஷூட்டிங் ஜாயின் பண்ணது அங்கே தான் சார். நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அங்கே சங்கர் சார்கிட்ட சேர் போட்டு உட்காந்துக்குவேன் நான். எனக்கு தெரியாது சினிமான்னு என்னன்னு தெரியாது. இந்த அசிஸ்டன்ட்னா எப்படி ஓடுவாங்கன்னு தெரியும். எனக்கு அப்படியே ஆப்போசிட் சார் நான். எனக்கு தெரியல. அப்போ நான் பார்க்க டெய்லி உட்காந்து அவரும் சார்னு பேசிகிட்டே இருப்பார் என்கிட்ட. அப்போ ஒரு லெவலில் எனக்கு சும்மாவே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடுவோம், ஒரு நாளும் போவோம், பார்ப்போம். 2 நாள் பார்த்தோன்னே எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. இல்லை நம்ம ஏசி ரூமில் அங்கே இருந்தது வேறு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே அப்புறம் நானே போய் இன்வால்வ் ஆகிக்கிட்டேன் சார். அவர் வசந்த பாலன்ட்ட கேட்டேன், மாதேஷ் சார்கிட்ட கேட்டேன். அவங்களும் எப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப ரெஸ்பெக்டாக அவங்க எல்லாமே என்னை கூப்பிட்டு இது பண்ணி நான் உள்ள களத்தில் இறங்கிட்டேன் சார். நம்ம கீழே இறங்கினா தான் கற்றுக்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு கூட சொல்லலை அவர். அதுக்கப்புறமா அவரே இன்வால்வ்மெண்ட்டை பார்த்தார் சார். எனக்கு அந்த இதில் நான் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெவியான ஷூட்டிங் என்னென்னா, செங்கல்பட்டில் இந்த இந்தியனில் 25 மாணவர்கள் அந்த மாணவர்கள்லாம் கூட்டு போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வண்டி கவிழும் சார். இருக்கிறோம் இருக்கிறதுலே மோசமான சீன் சார் அது. வண்டி எங்கேயோ நிற்கும் 3 கிலோமீட்டர் தாண்டி. நம்ம இங்கேருந்து ஃபீல்டு கிளியர் பண்ணணும், வண்டியை அனுப்பணும். இதில் அந்த வண்டி கவிழ்ற சீன்லாம் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர்லாம் வர்றாங்க. எனக்கு தலை சுற்றிடுச்சு. என்னென்னா அந்த ரேம்ப் ஷாட் எடுப்பாங்க சார். எடுக்கும்போது அந்த லெமன்லாம் சுற்றுவாங்க. ஃபைட்டர்ஸ்லாம் கும்பிட்டு சாமி கும்பிடுவாங்க. உயிருக்கு பயமான விஷயமா இருந்தோடனே என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆள். இருந்து விலகிடலாங்க மாதிரி கூட வந்துருச்சு எனக்கு. டெய்லி அப்படி நடக்கும். அந்த மாதிரி சைனாக தான் நடக்கும் டெய்லி. முடியும் போது 6 மணிக்கெலாம் ஆச்சுன்னா ரெடின்றுவாங்க. லைட்டு போகிறதுக்குள்ளே இருக்கணும்பாங்க. இது இப்போ அங்கேயும் அதே மாதிரி நடக்குது சார். அந்த பஸ்ஸு கவுண்டர் சீன்லாம் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே தாங்க முடியல. மழை வேறு பெய்யுது அன்றைக்கி. பயங்கரமாக திடீர்னு வெயில் அடிக்குது. எனக்கு உடம்பே ஒத்துக்கல. ஏசி ரூமில் விகடனில் ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு ஆள் திடீர்னு எக்ஸ்ட்ரீம் உலகத்துக்கு போய்ட்டேன். எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்து வாமிட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் மனோரமா சீன் எடுக்கிறாங்க. நான் ஷூட்டிங் போனால் எனக்கு உடம்பே சரியில்லை சார். இப்போ சார்கிட்ட போய் சொல்லிட்டேன், இல்லை சார் நான் போயிட்டு வரேன், எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை சார், நான் போயிட்டு வரேன். அவர் முடிவு பண்ணிட்டார், இல்லை பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டேன். வந்த அன்னைக்கு இருந்த விட ஆளே மாறிட்டேன். என் லுக்கே மாறி போச்சு டோட்டலாகவே. ஷூட்டிங்கில் ஹெவி ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் மாதிரி ஆகிட்டேன். அது மாதிரி ஆகிடுச்சு. அப்போ சார் சொல்லிட்டாரு, அவரை வரமாட்டேன்னு நினச்சிட்டார் அவர். நான் உடனே கிளம்பி போயிட்டேன் சார். வீட்டுக்கு போயிட்டு பஸ்ஸில் இருக்கும்போது இப்போ நம்ம விலகி இல்லாமல் விகடனே எப்படி கூப்பிட்டாரே போயிடலாமா கூட ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, எனக்கு முடியல உடம்பு. என்ன இவ்வளோ கஷ்டமான ஒர்க்காக இருக்குது, என்ன ஹெவியான ஒர்க் இது. வெயிட்லேயே நீ இன்னும் ஓடணும் ஆடணும் மூச்சு வாங்கிடுச்சு. கரெக்ட். ரொம்ப என்னடா இது தேவையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உதயசங்கர்னு இருந்தாங்க சார். ஆமாம். நான் சினிமாவுக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் திருப்பதி சாமி முக்கியமான காரணம் சார். நரசிம்மா படம் எடுத்தவர். அவர் விகடனில் ஒர்க் பண்ணவங்க. ஆமாம், அவர் மாணவ பத்திரிகையாளர். அவர் தான் என்னை சினிமா அசிஸ்டன்ட் எடுக்கிற வாதியை சொல்லி தூக்கி விட்டது அவர் தான். அவர் ரொம்ப பாராட்டினார் ஜாயின் பண்ணவுடனே. அப்போ அவர் ஊரில் இல்லை அன்றைக்கி. அப்போ உதயசங்கர் பாஷாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பழக்கம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். அவர் முருகதாஸ் அவருடைய உதவி இயக்குனராக இருந்தாங்க. இயக்குனர் முருகதாஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. உதயசங்கர் முருகதாஸ். ஆமாம். அப்போ நான் போகும்போது அவங்க அட்வைஸ் பண்ணது என்னன்னா, இந்த வாய்ப்பு என்ன, நான் வளரலான்னு இருக்கேன், திருப்பி விகடனுக்கே போக போகிறேன்னு சொன்னேன். அவர் கட்டி விட்டார். இல்லை சங்கர் சார்கிட்ட அவன் 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணால் கூட கிடைக்காது. கரெக்ட். நீ விகடன்லேருந்து வந்துட்டு அப்படியே யோசிக்காத, நீ வந்து ஃபியூச்சரை யோசி. 50-60 வயசில் நீ எப்படி பண்ணி யோசிச்சு பாரு. நிலைமை இல்லை, சினிமா இன்றைக்கா ஒரு தூக்கி விடும். கரெக்ட். அவர் உன்னை பிடிச்சி இந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னா நீ பெரிய விஷயம். ரகுமான் சார் லெவலில் நல்லா கான்டாக்டில் இருக்க நீ இதுக்குள்ளே நுழைஞ்சிரு. நீ எப்படியாச்சும் உங்கள் உயிரை போனாலும் ஒர்க் பண்ணு, என்ன ஆக போகுது அப்படின்ட்டார் சார். ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தார் சார். உதயசங்கர் முக்கியமான காரணம், முருகதாஸ் சார் முக்கியமான காரணம். 2 பேரும் என்கரேஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க சார். அடுத்த நாள் போயிட்டேன் சார் சைதாப்பேட்டைக்கு. ஒரு நாள் தான் லீவு. சார் ஆச்சரியப்பட்டார். நான் இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் திரும்பி வருவான்னு நினைக்கல. வந்து பார்த்தா அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார், ரொம்ப பாராட்டினார். என்ன பண்ணி வருவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் ரொம்ப எவ்வளோ பாசம் அதிகமாகிடுச்சு அவருக்கு. ஒருத்தர் சினிமா நீ போய் ஜெயிச்சிட்டேன்ட்டார் அவர் ஒன்று. அவர் அப்புறம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்து சார் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஷூட்டிங்குமே எனக்கு ஈஸி தான் சார். ஏன்னா நான் எடுத்தவொடனே ஹெவியாக பார்த்ததுனால. கரெக்ட். அது ஈட் த ஃப்ராக்கும்பாங்க புக்கில். நீ ஃப்ராக்கை சாப்பிட்டேன்னா அன்றைக்கி என்னன்னாலும் அன்றைக்கி ஈஸியாக தாண்டிடலாம். அது எடுத்தவொடனே கஷ்டமான விஷயத்தை நான் பண்ணதுனால எல்லாமே எளிமையாகிடுச்சு சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயம் வந்துருச்சு. அப்போ சார் கிட்ட அன்றைக்கிருந்தே எளிமையான ஷூட்டிங். ஜீன்ஸ் படம்லாம் பண்ணும்போது சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். ஜாலியாக இந்த ரூமில் ஜாலியாகவே இருக்கும். அப்படி தான் இருக்கும். இந்தியன் படப்பிடிப்பில் கமல்ஹாசனோடு பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? ஆமாங்க சார். நான் கமல் சார்கிட்ட என்னென்னா அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக போய் பழக்கிற மாதிரி தான் இருந்தது. அவரை கூப்பிட போகிறது வர்றது டைலாக்லாம் சொல்லி தரதுக்கு நான் அந்த மாதிரிலாம் பண்ணல சார். அப்படி பண்ணல. எனக்கு நல்லா தெரியும் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர். ஏன்னா அந்த படம் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சார்கிட்ட போய் பேசுவோம், சார் பண்ணிட்டாங்களான்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு நடிகருக்கு உள்ள ஒரு விஷயம் தான் இருந்தது சார். ஆனால் இதை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், எங்கேயாச்சும் பார்த்துட்டுல உங்களை ஞாபகம் இருக்குது எனக்குன்னு சொல்லுவார். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். அந்த கல்யாண பத்திரிக்கை வைக்கும்போது பார்த்தோம். அப்போ ஞாபகம் வச்சுருந்தார் சார். இந்தியன் படப்பிடிப்பில் உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா அதை சொல்லலாம் சார். இந்தியன் படப்பிடிப்பில் சார் எனக்கு என்னென்னா நிறையா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுக்கும். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே லெஜெண்ட்ஸ். கேமராமேன் ஜீவா. என்ன நடந்தாலுமே கமல் சாருங்கிறத டெய்லி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவரை பார்க்குறதா, சங்கர் சாரை இயக்கிறத பார்க்குறதா, கேமராமேன் ஜீவா சார், ஒவ்வொரு நடிகர்களுமே மிக மனோரமா மேடம் எல்லாருமே சார். அதில் வந்து என்னால் டபுள் ஆக்ட் பண்ணும்போது கமல் சாருடைய நடிப்புகள் மாறும். என்னென்னமோ இருக்குது சார். எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள்னா கமல் சார் முதல்ல தாத்தா மேக்கப் போட்டு வந்தார்
சைதாப்பேட்டையில் அதே இருந்தேன் சார். அந்த சீன் சொன்னேன். சைதாப்பேட்டையில் எண்டிங்கில் மேக்கப்லாம் டெஸ்ட் பண்ணி சங்கர் சார் எல்லாமே பண்ணி வச்சுட்டு அதை ஒரு நாள் மேக்கப் போட்டு வர்றாங்க. ஃபஸ்ட் டைம் எல்லோரும் பார்க்க வெயிட் பண்ணுறோம். கமல் சார் அன்றைக்கி வந்து ஸ்ருதிஹாசன் அவங்களையும் கூட்டு வந்துருந்தாங்க. சின்ன பொண்ணு அவங்க. அப்போ சார் மேக்கப் போட்டு வர்றது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களே பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை அந்த கேரக்டரில் பார்க்குறாங்க. நாங்களாம் பார்த்து ஆடி போடணும் சார். கமல் சாரை நம்ப முடியல எங்களால். முதல் சீன் வந்து அந்த ஆஸ்பத்திரி சீன் எடுத்தோங்க. இந்த மாதே சார் தான் நடிச்சிருப்பார் கம்பவுண்டரா. அந்த சீன் எடுத்தோம். அப்போ எனக்கு கமல் சார் இந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு இந்த சீன் பயங்கரமாக ஜெயிக்குங்கிற எண்ணம் அப்பயே வந்துருச்சு சார். இது மறக்க முடியாத அனுபவம். அப்புறம் படத்தில் வந்து நிறைய அசிஸ்டன்ட் டாக்டராக என்னுடைய ஒர்க்குகள் இந்தியன் தாத்தா கத்தி பண்ணும்போது நானும் வசந்த பாலன் தான் சேர்ந்து போவோம். மாதே சார் தான் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன், நீங்கள் பண்ண முடியுமா, எனக்கு இந்த மாதிரி கத்தி வேணும் அப்படின்னு சொல்லி காந்தி கிருஷ்ணா சார் வந்தாங்க. இந்த கத்திக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க எல்லாரும். நான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறனால என்னன்னா எனக்கு எங்கே போனால் எது நடக்கும்னு தெரியுங்கிறனால அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க அந்த பொறுப்பை. முத்துவருக்கு வந்து அந்த கவர்லாம் பண்ணிட்டாரு. கத்தி மட்டும் அவங்களுக்கு மெயினாக தேவைப்பட்டுச்சு. அந்த காலத்து கத்தி வேணும்னு சொல்லி டீட்டெயிலாக சார் நான் நிறைய ரெஃபரன்ஸில் எடுத்து வச்சு நான் அந்த பெரிய மேடு மாதிரி ஏரியாலாம் போய் கத்தி பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டு அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட போய் ஒரு பட்டுற மாதிரி விஷயம் தரு. அந்த கத்தியை பண்ணுறதுக்கு நான் 5 நாள் போனோம். நாங்கள் கூட வசந்த பாலன்னு வருவார் என் கூட. அந்த கத்தியை நானவரெலாம் சேர்ந்து டிசைன் பண்ணுவோம். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கத்திக்கு மெனக்கிடுவோம் சார். இன்றைக்கி வரைக்கும் அந்த கத்தி பேசப்படுது சார். அப்புறம் சார் எனக்கு கொடுத்த ஒரு டஃப்பான ஒர்க் என்னென்னா, ஏஐ இல்லாத காலம், இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இந்த கப்பலேறி போயிடுச்சு பாட்டில் இந்தியாவோட அத்தனை காஸ்டியூமே ஒரே பாட்டில் வரணும், கல்யாண காஸ்டியூமாக இருக்கணும், அது ஒவ்வொரு மாநிலமும் வரணுன்ட்டு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பண்ணுறதுக்கு. காஸ்டியூம் வந்து அப்போ வந்து பார்த்துக்கிட்டது யாருன்னா காந்தி கிருஷ்ணா சார் தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நான் அவருக்கு உதவி செய்கிற மாதிரி கூடயே இருப்பேன். அடுத்த ஆள் மாதிரி இந்த பொறுப்பு ஒப்படைச்ச உடனே எனக்கு என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்தோட கல்யாண ஃபோட்டோவை நல்லா எடுத்து வர முடியுது. ஆனால் அவர் சங்கர் சார் தூக்கி எறிகிறார். 1940 தான் வேணும், எனக்கு 42 தான் வேணும் பாரு. இது இப்படி இது லேட்டஸ்ட்டாக இருக்குது, அந்த பாடல் இப்படி இருக்கேன் பாரு. கரெக்ட். நம்ம கூகுளில் பண்ணால் இன்றைக்கி வந்துடும். அன்றைக்கி பண்ண முடியல இதனால். அப்போ என்ன பண்ணேன்னா சார்கிட்ட கேட்டுட்டு நிறையா பண்ணும்போது ஒரு டெலிஃபோன் டைரக்டரி ஒன்று இருந்தது சார். அதில் வந்து ஜெயின் சங்கம், குஜராத் சங்கம், ஒவ்வொரு மாநில சங்கத்தையும் எடுத்துகிட்டு அந்த தலைவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களுடைய 1940 50 எந்த ஃபேமிலி இருக்கோ அவங்க ஃபோட்டோலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்து நிறைய பேர் எனக்காக கொடுத்தாங்க சார். அப்போ மொபைலில் கூட இருக்க முடியாது. ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன் சார். வாங்கிட்டு வந்துட்டு இந்தியன் டூரிசம் ஆஃபீஸுக்கு போயிட்டேன். அங்கே ஒரு புக்கு கொடுத்தாங்க சார் எனக்கு. இன்றைக்கி உள்ள கல்ச்சரில் உள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு ஒரு மாநிலத்தில் எடுத்திருந்தாங்க. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த காஸ்டியூமில் இந்த கலர்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அந்த மாநிலத்தோட கலர் இதுதான். டூரிஸ்டமே ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட போனோன்னா அருமையான ஐடியான்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை தட்டி கொடுத்து பாராட்டினார். படத்தில் அந்த சீன் அப்படி டக்குன்னு அந்த இது வரும், மாண்டேஜாக வரும் டக்குன்னு. அதை வந்து கமல் சாரும் பாராட்டினார். இப்படி சங்கர் இப்படி பண்ணீங்க, ஒரு சின்ன ஒரு மாண்டேஜுக்கு இவ்வளோ மெனக்கட்டுறீங்கன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார் அவர் டேரக்டர். அது ஒரு மறக்க முடியாது சார். ரஹ்மான் சார் பார்க்கும்போது சொல்லுவார், அந்த ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ இது என் பேர் தெரியாது வெளியே, பட் எனக்கு ஒரு சந்தோஷம். சார் என்னை என்னைக்குமே அப்ரிசியேட் பண்ணுவார் வெளிப்படையாக. இது நீ பண்ணுன்னு இன்றைக்கி வரைக்கும் என்னை கூப்பிட்டு தனியாக என்னென்ன ஒர்க் பண்ணணும் படத்தில் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது சார். கரெக்ட். சார் வந்து அதுக்கான கிரெடிட் கொடுத்து தனியாக பாராட்டுவார். அவர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அதுக்கான இதெல்லாம் பண்ணி நல்லா பாராட்டி இது பண்ணுவார். அதை மறக்க முடியாத அனுபவம். மாணவ பத்திரிகையாளராக பணியாற்றும் போது ஆனந்தவுடன் அதிபரான எஸ்.எஸ். பாலனை பல முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கும் சார். அவர் வந்து சார் என்னென்னா சினிமாவோட சகாப்தம் வந்து பாசன் சார். அவர் வந்து என்னென்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல அவர் மாதிரி யாருமே கிடையாது சார். அது யாருன்னே பார்க்க மாட்டார். அவர் பெரிய ஆளா சின்ன ஆளா, பிரதமருக்கும் ஒன்று தான், ரோட்டில் போகிற ஆட்டோ ரிக்ஷா உட்காரனுக்கு ஒன்று தான். ஏன்னா பணங்கிற ஒரு மேட்டரே கிடையாது அவருக்கு. அதெல்லாம் தாண்டினவர். அவர் மரியாதை கொடுக்கணும், ஒரு டிசிப்ளின், இப்படி ஒரு கேரக்டர் சார். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் சார். நான் பாலுமகேந்திரா சார் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் ஒரு சம்பவத்துக்காக. அப்போ பழக்கமாக இருந்தார் எனக்கு. இன்னொரு சம்பவத்தில் பாலுமகேந்திரா சாரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு இது யாரும் அனுப்பிட்டாங்க எங்களுக்கு. இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுற மாதிரி சொல்ல வரும்போது எங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணிட்டார் அவர். நான் பேட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சேன் சார். அப்போ எனக்கு அவர் கால் பண்ணால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நாங்கள் விகடனுடைய மீட்டிங்கில் இருக்கோம், எங்கள் எடிட்டோரியல் மீட்டிங்கில் இருக்கோம் சார். இப்போ திடீர்னு சார் பேசுகிறாருன்னு இவர் கேட்டார். கேட்ட உடனே அவர் கால் பண்ணி நான் வரட்டுமா கோச்சிமின்னு கேட்குறாரு. பாலுமகேந்திரா சார் அவ்வளோ பெரிய லெஜெண்ட் என்னை பார்க்க. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் அது. ஒரு ரிப்போர்ட்டர் தான் அந்த இடத்துல சால்வ் பண்ண முடியும் சார். அது என் கையில் அன்றைக்கி அமைஞ்சிருக்கு சார். நான் இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட இருக்கும். இப்போ நான் கிளம்பி வரட்டுமான்றாரு. உடனே பாலசுப்ரமணியம் சார் கேட்குறாங்க, என்ன சொன்னார், கிளம்பி வரட்டுமான்னு கேட்டார் சார்ன்னு. எனக்கு அந்த மீட்டிங்கை விட்டு போக முடியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்றார், மீட்டிங்கை விட்டு வான்றார். அவர் அந்த லெவலில் இருக்கார் அவர். ஒன்றும் சொல்ல இல்லை, அவர் வரக்கூடாது கோச்சிமி, இந்த மீட்டிங் என்னாலும் பரவாயில்ல, முக்கியமான மீட்டிங் அன்றைக்கி நீ கிளம்பி போன்ட்டார் சார். அந்த மீட்டிங்கில் நான் அன்றைக்கி முக்கியமான ஒரு மேட்டர் அன்றைக்கி பாலுமகேந்திராவுக்கு அவர் கொடுத்த மரியாதை போயிட்டு அவர் என்ன கேட்குறாரோ நியாயமாக சால்வ் பண்ணிட்டு வந்துருங்க, இது நீங்கள் பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு. நான் போனேன். அது ஒரு சின்ன விஷயம் தான், அவர் மேலே தப்பு கிடையாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இடையில ஒன்று. என்னென்னா அந்த இதை வந்து நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அதை பார்த்த உடனே இல்லை இது மாதிரி வந்தால் அது தப்பாகிடும், இது மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குங்கிறது எனக்கு கிளியர் பண்ணார். அவங்களுக்கு அந்த விஷயம் உடனே அந்த ஆர்டிக்கலை வரவிடாமல் தடுத்து அவங்கள்ட்டையும் பேசி 2 பேரையும் சால்வ் பண்ணி நண்பராகிட்டோம் 2 பேரும். இது வந்து விகடனுடைய ஒரு சாதனை சார். என்னுடைய சாதனையை விட இதுக்கு காரணம் பாலு சார் தான். அவங்க 2 பேரும் பேச வச்சிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணார். அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க நல்லபடியாக, சூப்பராக. இது ஒரு சம்பவம் நடந்தது சார்.
இப்படி நிறைய விஷயங்கள் சார். அதே மாதிரி என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஆர்டிக்கல் எழுதுனீங்கன்னா, அவர் ஒரு தனி இங்க் வச்சிருப்பார் சார். அவர் பேனா நார்மலாக ப்ளூவாக இருக்காது. ஒரு வைலட் மாதிரி ஒரு கலரில் இருக்கும். அந்த கலரை பார்த்தாலே ஓடி வந்து பார்ப்போம் நாங்கள். அதில் வெரி குட்னு போட்டார்னா முடிஞ்சு சார். நான் 3 வாட்டி வெரி குட் வாங்கியிருக்கேன். 3 கதை அனுப்பியிருந்தேன். அதாவது என்னென்னா, அந்த காலத்தில் என்னென்னா, ஹாலிவுட் சினிமாவில் வந்து ஒரு நம்ம ஊர் பூஜை மாதிரி ஒரு அழைப்பு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் போட்டு கற்பனையாடி இருந்தேன். அப்புறம் ஒரு பஸ்ஸில் ஒரு பையன் ஊர் சுற்றிட்டே இருப்பான் சென்னையில். இன்றைக்கி வர்ற ஒரு இந்த வந்து பிரதீப் ரங்கநாதன் படம் மாதிரி ஒரு மூடில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதுக்கு வெரி குட் போட்டார். ஒவ்வொன்றுமே அது எல்லாமே அந்த காலத்தில் யூத்தை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் காலேஜ் படித்ததுனால அன்றைக்கி அந்த நாலேஜில் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே 3மே வெரி குட் போட்டு இது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக எழுதுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சுஜாதா சார் எல்லாம் கம்பேர் பண்ணி என்னை சொன்னார். இது மாதிரி நீங்கள் அவர் மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் அவர் மாதிரி ஆகலாம் பார் அப்படிலாம் சொல்லி ஒரு நாள் அடுத்த கடத்துக்கு கொண்டு போவார் சார். அப்புறம் எனக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணனை பற்றி அவர் சொன்னார் ஒரு நாள். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து மாணவ பத்திரிகையாளர் தான் அவருன்னு நினைக்கிறேன். அவருடைய ரைட்டிங்கை படிச்சுட்டு இவர் வருங்காலத்தில் ஜெயகாந்தன் மாதிரி அவர் அப்பயே ப்ரிடிக்ட் பண்ணார். எப்படி சார் சொல்கிறீங்கன்னு. நான் என்னோட தனிப்பட்ட முறையில் கூட அடிக்கடி பேசுவார் சார். எங்கள் ஊரை பற்றியெல்லாம் பேசுவார், பொடியை பற்றி. அப்போ அவர் ரைட்டிங்கில் அந்த பர்டிகுலர் எழுத்தெல்லாம் சொல்லி இந்த டெப்த்தாக எழுதுறாரு அப்படின்னு பிடிச்சி பேசுவார். நம்ப மாட்டேங்க சார். அதனால நான் அவர் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயம் பண்ணேன். இவருக்கு ராமகிருஷ்ணன் சாருக்கு பாபா படத்துக்கு வசன வாய்ப்பு கிடைச்சது சார். அவருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நான் தான். உங்கள் பற்றியிலே சொல்லியிருக்காரு அவர். நான் சங்கர் சார்கிட்ட கூட்டு போய் சொல்லியிருந்தேன். அப்போ ராமகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதுவார் சார் அப்படின்ன உடனே என்னை ஒரு வாட்டி ரஜினி சார் வந்து சங்கர் சார் டீம்லேருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது போய் அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்தது. சார் என்னை ரெஃபர் பண்ணி அனுப்ப போனார். நான் போக முடியாத சூழ்நிலை, எனக்கு இன்னொரு படம் வாய்ப்பு வந்ததுனால போக முடியல சார். அப்போ அவங்க பாபா நேரத்தில் கூப்பிட்டாங்க என்னை. சார் சொன்னால் யார் வேணால் போகலாம், அன்றைக்கி சார் மேலே மரியாதையில் கூப்பிட்றாங்க. அப்போ சங்கர் சார் நான் போக முடியாதனால வேறு யாராவது அனுப்பலாம், நம்ம அந்த வாய்ப்பு இன்னொரு இருக்குது தரக்கூடாது. அப்புறம் ரஜினி சார் என்ன எதிர்பார்க்குறாங்கிறது எனக்கு தெரிஞ்ச உடனே எஸ் ராமகிருஷ்ணன் கரெக்டாக இருப்பாங்க சார்ன்னு நான் சொன்னேன். அப்படி அடிக்கடி சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரை கூப்பிட்டு போய் ராமகிருஷ்ணன் சார் வந்து அப்போ குற்றாலத்தில் வசந்தபாலனுடைய டிஸ்கஷனில் இருந்தார். இன்றைக்கி வரைக்கும் வசந்தபாலன் திட்டுவார், நீ தான் இன்றைக்கி கூப்பிட்டு போனியா அப்படின்னு. அவரை வர வச்சு ரஜினி சார்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி சேர்த்து விட்டார். ரஜினி சார் அவரும் ரொம்ப பெட்டாகிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் ராமகிருஷ்ணன் சார் எங்கே பார்த்தாலும் நன்றி சொல்லுவார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் என்கிட்ட. அது எனக்கு என்னென்னா நல்ல இடத்துல சேர்த்து விட்டேன். அதுக்கு காரணம் வந்து பாலசுப்ரமணியம் சாருடைய ஒரு வரி தான். அது ஜெயகாந்தன் மாதிரி வருவார், அந்த குவாலிட்டி இன்றைக்கி வரைக்கும் அவர்களுக்கு காப்பாற்றுறாங்க, அந்த லெஜெண்டுக்கான இடத்தை அடைஞ்சிட்டாங்க. அப்போ ரஜினி சார்கிட்டையும் அவர் நல்ல நட்போடு இருக்கார். அவர் அந்த ரைட்டிங்க்கான இது சார் இது அப்பயே கணிக்கிறார். இதே மாதிரி ஒவ்வொரு நாளையும் கணிப்பார். சௌபாவை உருவாக்குனார், அவரை உருவாக்குனார். நிறைய பேர் சார் யாராக இருந்தாலும் ஊர்லேருந்து ஒரு சாதாரண நாள் வந்தால் கூட உங்கள் பலம் என்னமோ சங்கர் சார்கிட்ட உள்ளதான். உங்கள் பலத்தை எடுத்து அவர் திருப்பி கொடுக்குறதுல 2 பேருமே எல்லாமே லெஜெண்ட்ஸ் தான் சார். மதன் சார் எல்லாருமே சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரே ஒற்றுமை தான் சார் இருக்குது. லெஜெண்ட்ஸ்ல அவங்க திறமையை எடுத்து வெளியே தரதில் இருக்காங்க எல்லாரும். ஆனந்தோட விமர்சன குழுவில் நீங்கள் இருந்தீங்களா? நான் மெயினாக இருந்தேன் சார். இதில் விமர்சன குழுவில் சார் நான், ரா கண்ணன் எல்லாருமே இருப்போம். அம்மாக்கா சிவஞானம், லோகநாயகி எல்லாமே இருப்போம் சார். இதில் எல்லாருமே என்னென்னா ஒரு படம் வரும்போது தனித்தனியாக பார்க்க சொல்லியிருப்பாங்க சார். எல்லாருமே பார்த்துட்டு வந்து எழுதி கொடுக்கணும் சார். அதில் காமன் பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு பாலசுப்ரமணியம் சார் தான் மார்க் பண்ணுவாங்க, மதன் சார் மார்க் பண்ணுவாங்க, என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி. எல்லாத்தினுடைய தொகுப்பு நேர்மையான விஷயத்தில் ப்ரெஸ் மீட் போனால் கூட போக மாட்டோம் சார். ப்ரெஸ் இதெல்லாம் போட்டால் கூட நாங்கள் போகக்கூடாதுன்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ஆமாம், அது வேணாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் டிக்கெட் எடுத்து போய் பார்ப்போம் சார். பார்த்து எழுதி கொடுத்ததில் ஒவ்வொருத்தருடைய இது ஒவ்வொரு வரி வரும் சார். நான் எழுதுனது நிறைய படங்கள் எழுதியிருக்கேன் சார். நான் ஒரு 52 படம் எழுதியிருக்கேன் சார். அருமை. ஆமாம் சார். உதாரணத்துக்கு என்னென்னா இப்போ நான் நாட்டாமைய படம் பார்த்தேன் சார். சரி. படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது, நிற்கவே இல்லை படம். இந்த படம் வேகமாக போகிறதுனால இந்த படம் நாட் ஆமைன்னு போட்டேன். அதை விகடன் ரொம்ப பாராட்டி அதை போட்டாங்க. இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா நகாச வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சார் வேகமாக போகுதுன்னு இந்த விமர்சனம் பற்றி விவாதங்கள் நடக்குமா இல்லை எழுதி கொடுக்குறதுலேருந்து விவாதமும் நடக்கும் சார். அது போய்ட்டு அப்படி எழுதி மார்க் பண்ணுறது மட்டும் இல்லை, கூட்டு பேசுவாங்க சார். இன்றைக்கி இவங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம தொகுத்து எடுத்துக்கிறோம், இந்த பாட்டி மிஸ் ஆகுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது எப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து ஆர்கியூமெண்ட் நடக்கும் சார். ஏன்னா ஒருத்தருக்கே 2 கருத்துக்கள் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் பண்ணி ஒரு அழகாக பட்டத்திட்டப்பட்டு ஓரளவுக்கு 90% கொண்டு வந்துடுவோம் சார். ஏதாவது ஒரு படத்துக்கு கடுமையான விவாதம் நடந்திருக்கா? எங்களுக்கு கட்சி மேலே ரகுமான் சாருடைய மியூசிக்கை வந்து நம்ம கிண்டல் பண்ணியிருந்தோம். சங்கரோட எத்தனை படங்கள் பணியாற்றினீங்க சார்? நான் சங்கர் சாருடைய இந்தியனில் தான் சார் ஜாயின் பண்ணேன். இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், நாயக்கு பாதி வரைக்கும் இருந்தேன் சார். நாயக்கு பண்ணும்போதே என்னாச்சுன்னா நான் வந்து ஏஎம் ரத்னம் தான் அவருடைய தயாரிப்பாளர். வசந்த பாலனுக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படி சார்? வசந்த பாலன் எனக்கு சீனியர் சார். இன்னும் சொன்னால் ரொம்ப கடுமையான சீனியர் அவர். ஒரு வாட்டியெல்லாம் ஜீன்ஸ் படத்தில் ஒரு டைலாக் எழுதிட்டு இருந்தோம். முதல்வன் படம் உருவான விஷயம் சொல்லுங்கள் சார். எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஊருக்கு போயிட்டாங்க சார். நான் போன உடனே இந்த மாதிரி நாளைக்கு எல்லாமே நம்ம ஊட்டிக்கு போகிறோன்ட்டு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ரஜினி சார் பேசி ஒரு ஊட்டியில் ஒரு கதை உருவாக போகுது. பரபரப்பான சினிமா செய்திகள்,
நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.